ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேடிஎம் பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா, அதாவது பேடிஎம் பேமெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் இருந்துச்சு பேடிஎம் ஆப்பில். அதில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா, இப்போ பேடிஎம்மில் வந்து ஒரு மெயில் வந்துருந்துச்சு. என்னென்னா, இப்போ புதுசாக அங்கே தனியாக பேமெண்ட் பேங்க்குக்குன்னே ஒரு ஆப் விட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதை பார்த்துட்டு செக் பண்ணிட்டு நான் உள்ளே போய் பார்த்தா என் பழைய அக்கௌண்ட் அதில் இருக்குது. அதில் ஏற்கனவே அமௌண்ட் இருந்தால் இப்போ ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். ஆனால் இப்போ புதுசாக தான் அதில் அக்கௌண்ட்டில் காசு போட முடியல. இது மாதிரி நீங்கள் எதனா அந்த பேங்க் வச்சுருந்தீங்கன்னா உடனே உங்கள் பேங்க் வந்து ஆக்டிவாக இருக்கான்னு சொல்லிட்டு லாகின் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி தான் அந்த ஆப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உங்கள் அந்த அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த ஆப்பை பேடிஎம் பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள் உங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள். புதுசாக க்ரியேட் பண்ண நினச்சா க்ரியேட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க. பாய்.